குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் பிரபல மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, பொதுவாக நீங்கள் லாஸ்ட் டைம் ஷோக்கு வந்தப்போ நான் கேட்டேன், பட் இப்போ இன்னொரு தடவை கேட்குறேன் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்காக. மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜனுக்கும் ஒரு நார்மல் சர்ஜனுக்கும் என்ன வித்தியாசம்? மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி வந்து பேசிக் டிகிரி இஸ் டென்டிஸ்ட்ரி அண்ட் யூ ஸ்பெஷலைஸ் இன் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. அது வந்து ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னேன். ஸோ வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு எனி திங் தட் இஸ் ஆன் த ஃபேஸ். ஓகே, இப்போ தாடை சர்ஜரி இருக்குது, இல்லை கேன்சர் ஆஃப் த ஃபேஸ் இருக்குது, இல்லாட்டா இந்த ஏஸ்தெட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, ஆர் பர்த் டிஃபெக்ட்ஸ் அது மாதிரி இருக்குன்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஸோ it is just a specialized version of a dentistry which is not only பல் சம்பந்தம் மட்டும் இல்ல, அது வந்து complete surgical aspects of ஓகே, பல்ல சுத்தி இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் எல்லா பார்ட்ஸ் everything related to the face. ஓகே, சோ இதுல பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல் எங்க வருது? பிளாஸ்டிக் சர்ஜனும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் சேர்ந்து ஒரு டீமா மக்களுடைய தேவை, அதாவது இந்த படிப்பில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறது வந்து இந்த டிகிரி வச்சு தான் போயிட்டுருக்காங்க. ஜெனரல் சர்ஜரி, ஜெனரல் மெடிசன் போகும்போது மக்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் சர்ஜன்னா தெரியும், மெடிசன்னா ஃபிஷியன்னா தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நிறைய தேவைகள் இருக்குது, மக்களுடைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் எந்த இடத்துல கிடைக்கிறது, எந்த டாக்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு திரிகிறாங்க. அதனால தான் இவங்க வந்து எம்டிஎஸ் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் என்ன சேவைகள் செய்கிறாங்கன்னு இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினா பிப்ரவரி மாதம் 13 வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே தெரியும். இதை வச்சு இப்போ தான் போன வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் என்னென்ன செய்கிறாங்கிறது. இதில் எப்படி நாங்கள் வந்தோன்னா, ஒரு காலத்தில் இதில் இப்போ வந்தது 60 வருஷம் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் இருக்குது. கன்சர்ன்டு வித் ஃபேஸு, அந்த ஃபேஸில் இருக்கிற ஜாஸ், அப்பர் லோவர் ஜாஸ், நேசல் போனுக்கெலாம் நாங்கள் தான் பண்ணிகிட்ருப்போம். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வி ரியலைஸ்ட் இந்த ஜாஸ் இருக்குது பாருங்கள், அதில் டூத் பேரிங் செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம், அதுக்கு டென்டல் பிடிஎஸ்ன்னு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு வரல. ஆனால் மக்களுடைய தேவைகள் நிறைய இருந்தது. ஏன்னா மக்கள் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடிபட்ட உடனே உடஞ்சிடுது, எலும்பு உடஞ்சிடுது, எலும்பை சேர்த்துறோம், ஆனால் அக்குலேஷன் சொல்லும். ஸோ அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, சரியாக பேச முடியாது. ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தட் இஸ் ஹவ் வாஸ் பார்ன் தி முதுநிலை பட்ட படிப்பு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டென்டல் காலேஜ்னு அதுதான் பல வருஷமாக இருக்குது. இன்னும் அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன் ஆரம்பிச்சு இப்போ 20 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி 65-70 வருஷமாக இருக்குது. ஸோ ஃபேஸில் அடிபட்டுச்சுன்னா உடனே ஸ்கார் தான் வரும். நல்லா யார் செய்வாங்கன்னா ஜெனரல் சர்ஜன் தெரியும், பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வீங்களான்னு மக்கள் வராங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவல் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, லிப்பில் அடிபட்டுருச்சு, மேலேயோ கீழே அடிபட்டு இந்த பல்லு உடஞ்சி போச்சு வச்சுங்க, நாங்கள் போனை கூட ஜாயம் போடும். அந்த உடஞ்ச பல்லை நான் எப்படி சேர்க்கறது? இல்லை உடஞ்ச பல்ல பாதியானா அது அப்போது வரும்போது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கள் டிபார்ட்மெண்ட் இஸ் கால்டு இன்ஸ்டியூட் ஆஃப் கிரேனியோஃபேஷியல் ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகே, இல்லை பெரும்பாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதில் ஒரு யூனிட் தான் இந்த கிரேனியோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஸோ ஒரு மக்களுக்கு அடிபட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எங்களுடைய சேவை செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பல்லு சார்ந்த அறுவை சிகிச்சை சேவை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜில் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த டிவிஷன் வந்து ஒரு பெரிய டிவிஷன். ஏன்னா மக்களுக்கு பிறவியிலேயே ஒன்று இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கிளஃப்ட் லிப் அண்ட் பேலட், அது கூட பெரிய ப்ரோக்ராம், குளோபல் அனதர் ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்ட்னு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் டிஷ்யூங்கிறது அப்பர் லிப், லோவர் லிப், லிப்பை நாங்கள் ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஆனால் லிப்புக்கு உள்ளே இருக்கிற பல் ஆல்வியோலஸ் டீத் பேரிங் செக்மெண்ட்டை சரி பண்ணால் எங்களுக்கு 2 பேர் தேவைப்படும். இதுலேயே ஆர்த்தோநாத்திக்ஸ், ஆர்த்தோடான்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோநாத்திக் சர்ஜரி. ஆர்த்தோடான்டிக்ஸ் இந்த கோணலாக பல்ல செயற்படுத்துவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 years வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா போனை உடச்சி தான் கரெக்டாக அது இவங்க தான் பண்ணும். ஆஸ்டியாட்டமின்னு சொல்லுவோம். அப்பர் ஜாவையோ லோவர் கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி கேன்சர், புற்றுநோய். ஓகே, நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். பட் February 13 இன்னைக்கு வந்து அந்த ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல், நாளைக்கு வந்து ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் டேன்னு சொல்கிறீங்களா கிருஷ்ணமூர்த்தி சார்? ஸோ இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க நாளைக்கு? இது இப்போ ஏன்னா சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெயின் டிவிஷன் வந்து கிரேனியோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரிங்கிறதுனால நாங்கள் நினச்சோம் மக்களுக்கு பரவலாக ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறதுக்கோசம் எங்கள் ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஒரு ஃப்ளையர்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம்.
இது மாதிரி இந்த சேவை நடக்கிறதுன்னு. மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் காலையில் ஓபி பார்த்தீங்கன்னா 9லேருந்து 5 o'clock வரைக்கும் ஃப்ரீ ஓபி கண்டக்ட் பண்ணுறோம் இது சம்மந்தப்பட்ட. ஓகே. அதுக்கப்புறம் இதை சார்ந்த ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் போது இந்த சேவை செய்ய வேண்டிய டாக்டருங்களை உருவாக்குறது எங்கள் கடமை தான். அந்த டாக்டருங்களுக்கும் விழிப்புணர்ச்சி ஒரு கண்டினியூங் டென்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு அது மண்டே ஆஃப்டர்நூன் நடத்துகிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் February 13th அப்போ நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ டாக்டர் சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். தாடையில் பல்லு வந்து சரியில்லைனா உடஞ்சி போச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க. ஸோ வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் செய்வீங்க? maxillofacial surgery மட்டும் பார்த்தீங்கன்னா it is a gray area between maxillofacial surgery and plastic surgery. ஏன்னா அது லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், ஆல்மோஸ்ட் த சேம் திங்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். plastic surgery can be done in any part where there is skin. They are so versatile. But maxillofacial surgery is confined to the face. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ் மெயின்லி. இப்போ பார்த்தீங்கன்னா போன் டேமேஜஸ் எனி பார்ட், the heart tissue damage, போன் டேமேஜஸ் இருந்தானா வெதர் இட் இஸ் ட்ராமானாலே போன் டேமேஜ் இருக்குது, இல்லாட்டி கேன்சர்னாலே இருக்குது, இல்லாட்டி பர்த் டிஃபெக்ட்னாலே இருக்குது, ஆர் ட்ராமா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி 6-7 மாதம் கழிச்சு ரெசிடுவல் ட்ராமா சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குன்னா எவ்ரி திங் வில் டேக் கேர் அண்டர் maxillofacial. ஏன்னா it is not only the bone, the tooth is always involved. எதுக்கு அந்த இப்போ ஒரு ட்ராமா கேஸ் வருது, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்ப்போம்னா கரெக்டாக அவருக்கு பல் சேர போதா இல்லையா. நான் எல்லாமே ஈஸ்தட்டிக்கலி நான் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன், அதை போன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் சப்போஸ் அவருக்கு மேல் தாடை கீழ் தாடை ஒழுங்காக உட்காரல, he is not able to bite, நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் has got no results then. ஓகே. So starting from basics we go like that. அந்த மாதிரி தான் basically because dentistry is divided. சொல்ல போனால் it is வெளியே நார்மல் பப்ளிக்கு ஒரு டென்டிஸ்ட்னா ஓகே எனிதிங் ரிலேட்டட் டு த ஃபேஸ் அ டென்டிஸ்ட் கேன் டூ, அப்படி கிடையாது. ஓகே. டென்டிஸ்ட்ரியில கூட 9 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 9 different branches. ஓகே. which generally people don't know. இப்போ somebody is coming to me, யாரும் என்கிட்ட வந்துட்டு இல்லை எனக்கு கம்மில் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் மை ஃபோர்டே, அது என்னோட ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஓகே. இட் இஸ் சம்திங் லைக் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் எனக்கு ஃப்ராக்சர் இருக்கு காமிக்கிற மாதிரி. there is a difference between that. You have specialized people called periodontists who take care of gum surgery. You have specialized people called orthodontists who take care of the braces. அந்த வயர் போடுறாங்களே பிரேசஸ். சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கிளெஃப்ட் கேஸ் வருதுன்னு, கிளெஃப்ட் பேஷண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் பை அ வெரி மேஜர் மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். ஓகே. அதில் வந்து டென்டிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடான்டிஸ்ட் வந்து அதில் பிரேசஸ் போட்டுட்டு he has to align the teeth. Surgeons, we will have to give him the bone to align the teeth. Plastics have to cover the skin up. Pediatrician has to take care of the feeding of the child. So it's a very plus and speech therapist has to teach the child இப்படி பேசணும்னா. So வெளியே இருந்து பார்க்கும்போது it is just a small or 2 centimeter different. So it's a very multidisciplinary approach in every department. ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பல்லு வந்து சப்போஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் புது பல்லு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பைட்டிங்கோ சூயிங்கோ வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு மெத்து இருக்கா, இல்லை உண்மையிலே அது நடக்குதான்னு தெரில. ஸோ அப்படி இல்லைங்க. சரி, பல் எடுத்துட்டு வைக்கும் போது we calculate so many things. இப்போ யார்கிட்ட அதை பேசுகிறோம், சப்போஸ் எக்ஸாம்பிள் ஓகே, if you are coming, what we need to see first, she is a female teeth and male teeth vary. Okay. They are not the same. Okay. சரிங்களா. ஸோ அந்த ஃபீமேல் டீத்தோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும், மேல் டீத்தோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். வாட் இஸ் த ஏஜ்? இப்போ நான் ஒரு 60 வயசு பாட்டிக்கு வந்து ஒரு 16 years old மாதிரி ஒரு பல் கொடுத்தேன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு சிட். சரிங்களா. வாட் இஸ் த ஃபேஸ் சைஸ்? கம்ஸ் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது, போன் சப்போர்ட் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணான்னா டெஃபினெட்லி பல் வைக்கும் போது ஆர்டிஃபிஷியல் டூத் வில் பி ஆஸ் குட் அஸ் நேச்சுரல் டீத். த பாலிசி பேசிக்லி இஸ் except the doctor and the patient, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டூத்னு. ஓகே. ஸோ இட் ஷுட் பி ஆஸ் க்ளோஸ் as possible to natural. ஓகே. 16 ஷேட் இருக்குங்க. கலர் மேட்சிங்கே நாங்கள் 16 ஷேட்ஸ் வச்சுருக்கோம் டு நோ வாட் கலர் மேட்சஸ் த டீத், நேச்சுரல் டீத். ஓகே. ஸோ தட் இஸ் அகெயின் another department called prosthodontics which takes care of only replacing teeth. That is again another specialized branch of dentistry. ஓகே. ஸோ ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சத்யா கோவையில இருந்து கால் பண்றேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னோட அம்மாக்கு வயசு 51 ஆச்சுங்க. சரிங்க. பல்லு எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ வந்து எடுத்துட்டு ரெண்டாவது செட் பண்ணலான்னு பார்த்தா மேல் வாயில போன் கோணையா இருக்கு. அதனால பல்லு வச்சா செட் ஆகாத மாதிரி வாயில இருந்து பெருசா இருக்கு. அதனால இப்ப அவங்க பல்லே இல்லாம ஒரு 6 months ஒரு 1 year பக்கம் ஆயிடுச்சு. அவங்க வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வைக்கவே இல்லை. 2-3 பக்கம் நாங்க போய் பார்த்துட்டோம். ஆனா அதே மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க, போன் கொஞ்சம் கோணையா இருக்கு, அதனால செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. இப்போ போன் சப்போர்ட், இப்போ டென்ச்சர் எங்கே உட்காரும்னா கரெக்டாக அந்த போன் மேலே தான் உட்காரும். நான் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் இருக்குது. தட் அது பல் எங்கே இருக்குது அது கரெக்டாக போன் மேலே தான் உட்காரணும். சரிங்களா? ஸோ சப்போஸ் அது கோணையாக இருக்குன்னா அது மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஐதர் மைனர் சர்ஜிக்கல், ஒரு டென்டல் சேர்லேயே உட்காந்து நாங்கள் அதில் போன் பிளேஸ் பண்ணிடுவோம். அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் ஒரு சின்ன போன் செக்மெண்ட் பிளேஸ் பண்ணோன்னா அது ஒரு போன் பேரிங் செக்மெண்ட் ஆகிடும். அது பிளேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக டென்ச்சர் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம பர்மனெண்ட் ஃபிக்ஸ்டு டென்ச்சர் மாதிரி வைக்கிறோம். சப்போஸ் டென்டல்ஸ் இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க, அது ஒன்று சிம்பிளாக சொன்னால் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் டைட்டேனியமில் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆங்குலேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செட் வைக்கலாம். எஸ், அது நார்மல் டென்ச்சர் விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் டெஃபினெட்லி 100% ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம் அவங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் செல்வம் மதுரையிலிருந்து பண்றேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் எனக்கு பல் மேல்தாடையில பல்லு எலுறு வீங்கி இருக்கு சார். அதை நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க ஸ்லோபின்னு ஒரு மவுத் வாஷ்னரும் அப்புறம் பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஹலோ, சரிங்க, சொல்லுங்கள் சார். அது பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது 1 month இது பண்ண சொன்னாங்க. இன்னும் சரியாகலை சார். அது இது மாதிரி கையில் இருந்து மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்லோபி பண்ணிட்டு அந்த இடம் மட்டும் அந்த வலி விடவே மாட்டேங்குது சார். மேற்தாடையில 2வது பல்லு இல்லை இருந்து. வேறு ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? சிடி ஸ்கேன் இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்ரேஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எதுவுமே பண்ணல சார். இதுதான் பார்த்தேன். இது பார்த்ததுல அவங்க இது மாதிரி பண்ண சொன்னாங்க. ஓகே, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் சார். மவுத் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் மாதிரி ஒரு இது மாதிரி ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது சரிங்க, 1 மாசம் இது பண்ணுங்க, உங்களுக்கு எலுரெலாம் இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் வாங்க எலுரை கிளீன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வலி போகவே மாட்டேங்குது சார். 1 month ஆகி. அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா பெட்டராக இருக்கும் சார். இது ரொம்ப நாளாக இருக்குது சொல்கிறீங்க. அதனால அது பல்னால மட்டும் இல்லை, இது போனில் கூட ப்ராப்ளம், எலும்பில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு டீப் இன்ஃபெக்ஷன், ஒரு கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட இருக்கலாம். அதில் அந்த டைமில் அது ஒரு சிடி ஸ்கேனில் தான் கிளியராக தெரியும். ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன டிசைட் பண்ணலாம். நீங்கள் அது ஸ்கேன் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்து அடிக்கக்கூடாதுங்க. அது ஜஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு கிளியர் பிக்சர் கிடைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஸ்கேன் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா? பொதுவாக இந்த மாதிரி கான்ஜெனிட்டல் ட்ரோமேட்டிக்னா ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ்லாம் பேஷண்ட்க்கு சொல்வீங்க கம்பல்சரியாக? ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்தோன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரோட்டோகால் இருக்குங்க. ஓகே. பேஷண்ட் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வரணும். அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ரிசக்சிடேட் பண்ணிவிட்டு பேஷண்ட்க்கு ஃபஸ்ட்டு லைஃப் த்ரெட்னிங் எதுவும் இல்லாமல் தே வில் சேவ் த பேஷண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் பிளானிங் வாட் ஹேஸ் டு பி டன். ஜென்ரலி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இப்போது புதுசாக சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ ப்ராப்பர் 3D மாடல். ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் மட்டும் தான் தெரிஞ்சது. இப்போ ஃபுல் 3D ஃபேஸே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ யூ கெட் அ வெரி கிளியர் பிக்சர் அபவுட் எங்கே ஃப்ராக்சர் இருக்குது, என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு. அது பார்த்துட்டு தென் வி கீப் த ட்ரீட்மெண்ட் பிளான் ரெடி. பட் பேஷண்ட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஏன்னா பேஷண்ட் வந்த உடனே ரொம்ப ஸ்வெல்லிங்கோட வருவாங்க. அந்த ஸ்வெல்லிங் சப்சைட் ஆகணும். சிடிலே உங்களுக்கு போன் நீட்டாக தெரியும். பட் ஆனால் சாஃப்ட் டிஷ்யூ எங்கே கட்டாக இருக்குது, சீக்ஸில் என்ன கட்டாக இருக்குது, அதை அது கூட அசஸ் பண்ணணும். ஸோ பேசிக்லி
as rule says first ஒரு airway breathing circulation இதெல்லாம் செக் பண்ணிட்டு பேஷண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது நல்லாவே இடிமா ஸ்வெல்லிங் சப்சைட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டேக் அப். நோ ஃபேஸ் ட்ராமா, நோ ஃபேஸ் ஃப்ராக்சர், எந்த ஃபேஸ் ஃப்ராக்சர் வந்து எமர்ஜென்சி சர்ஜரி கிடையாது. மோஸ்ட்லி இட் இஸ் நாட், எக்ஸப்ட் இஃப் இட் இஸ் ஹெட் ரிலேட்டட், பிரெயின் ரிலேட்டட், அப்போ வரைக்கும் இட் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி சர்ஜரி. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டெபிலைஸ் த பேஷண்ட் அண்ட் தென் டேக் இட் அப். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் ஜெயலட்சுமி, ஒசூர்ல இருந்து கால் பண்றேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என்னுடைய பையன் 10 இயர்ஸ் கடவா பல்ல ஒரு பல்ல ஆடிக்கிட்டு இருந்தது. டென்டல் டாக்டர்கிட்ட போய் ஹலோ சொல்லுங்கம்மா. டென்டல் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அந்த பல்லு வந்து என்ன 2 இயர்ஸ் கழிச்சு தான் விழும், நீங்க ரொம்ப ஆட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 டேஸ்க்கு மருந்து கொடுத்தாங்க. பட் ஆனா 2 டேஸ் கழிச்சு பல் விழுந்துருச்சு. ஆனா அதுக்குள்ளார பல்லு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூஸா ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளார இந்த பக்கம் 2 பல்லு, இந்த பக்கம் 2 பல்லு, மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு, எதுவுமே ஆடல. டக்குன்னு விழுந்துருச்சு. விழுந்தது பார்த்தா அதுக்குள்ளார இருந்து இன்னும் பல்லு வந்துட்டு இருக்குது. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பல்லு விழுந்தது, மறுபடியும் ஆடுறதே இல்லை பல்லு, மறுபடியும் இன்னொரு பல்லு நேற்று விழுந்திருக்கு. இது ஏதாச்சும் சத்து குறைபாடுனால விழுதா இல்ல இது நார்மலா விழுறது தானா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். இது ரொம்ப நார்மல் இதுங்க. உள்ளே இருந்தே பல் வந்துட்டு அந்த ப்ரெஷர்னால தான் அந்த பால் பல்லோட ரூட் ரிசார்வ் ஆகும். அந்த ப்ரெஷர்னால ரிசார்வ் ஆனதுக்கு அப்புறம் அது இது கண்டிப்பாக அது பல் ஆடணும் ரொம்பன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது சுற்றி இருக்க கம்ஸ் சப்போர்ட்டில் தான் அந்த பல் நிற்கும். ஒரு வாட்டி அந்த கம் சப்போர்ட்டை கம்மி ஆயிடுச்சுன்னா பல் விழுந்துடும். நீங்கள் சொல்கிற ஏஜ் 10 to 11, 12 இஸ் ரொம்ப நார்மல் ஏஜ். அந்த டைமில் தான் அங்கே பல் அந்த பால் பல்ல இருக்க கடுவா பல் வந்து விழும். அது விழுந்துட்டுக்கு அப்புறம் தான் அந்த கரெக்டாக அந்த பல் வரும் அந்த ஏரியாவில். 10 to 12 இஸ் த நார்மல் ஏஜ். இப்போ வரைக்கும் இப்போது நீங்கள் சொன்னது ரொம்ப நார்மல். ஸோ அதில் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாமக்கல் மாவட்டங்க. உங்கள் பேர் சார்? குமாருங்க மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. ஹலோ 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 சார். சார் ஒன்றும் இல்லை சார், பல்லில் வந்து மஞ்சளாக காலியாகுங்க சார் பிரதருக்கு. சரிங்க. அது எப்படிங்க சார் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? அந்த மஞ்சள் கலர் வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம், நிறைய காரணத்தினால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்கணும், நீங்கள் எனி ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாட்டி அந்த வெத்தலை பார்க்க ஏதாவது போடுற மாதிரி ஹேபிட் இருக்கா? அப்படி இருந்தானா ஜென்ரலி ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த மஞ்சள் கலர் இருக்கும் பல்ல. அதை நாங்கள் பல் பார்த்துட்டே சொல்லலாம் அது வந்து பேஷண்ட் ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்லையான்னு. ரெண்டாவது வந்து டெபாசிட்ஸ் வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஏரியா க்ளீன் இல்லைன்னா அந்த ஏரியாவில் பாக்டீரியா வந்துடும். பாக்டீரியா வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம எச்எல்ஏ இருக்குது, கால்சியம் போய் டெபாசிட் ஆகிடும். அப்படி ஆனனா அந்த பாக்டீரியா மேலே அந்த கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீனிங், ஒரு ஸ்கேலிங் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை க்ளீனிங் பண்ணிங்கன்னா அது க்ளீன் ஆகிடும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போஸ் அது வந்து அந்த ஏரியாவில் இருக்க தண்ணினால, சப்போஸ் ஃப்ளூரைடு இருக்க தண்ணியில் அதிகம் அதனால வந்திருக்குன்னா அது ஸ்கேலிங்கில் போகாது. அதை நம்ம ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம். பட் ஜென்ரலி அது வந்து ஸ்கேலிங்கில் மோஸ்ட்லி போயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது இந்த மாதிரி கொஞ்சனிட்டிலே பார்த்தீங்கன்னா கிளிஃப் அண்ட் பேலட்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கிளிப் அண்ட் பேலட் சொல்லுவாங்க.
நிறையா மக்கள் வந்து பிறவியில் குழந்தை வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தை பிறந்த உடனே ஒரு செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை மாறி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இதே இது ஹார்ட்டுக்குள்ளே ரொம்ப சீரியஸ் டிஃபெக்ட் தான் தெரியாது. ஆனால் இது மூஞ்சியில் கிளாரிங்காக தெரியும். லிப்பு இது கிளெஃப்ட் லிப்புங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு மேல் உதடு மாத்திரம் இருக்கும். இன்னும் சில இதுக்கு உதடோட சேர்ந்து இந்த பல் இருக்கிற இடம் ஆல்வியோல சொல்லுவோம், அதுவும் இருக்கும். இன்னும் சில பேருக்கு உள்ள மேல் அன்னம் சொல்லுவாங்க, பேலட், அதுவும் பிளவு இருக்கும். இது பிளவு இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு பக்கம் மூக்கோ இல்லாட்டி 2 பக்கம் மூக்குலேயும் பிளவு இருக்கும். இப்போ என்ன ஆகிடுது, வாயும் நேசல் ஓரல் கேவிட்டி நேசல் கேவிட்டி ஒன்றாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு பிறந்த உடனே பால் குடிக்கிறது இஸ் அ ப்ராப்ளம். டாக்டர் சுரேஷ் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மல்டி டிசிப்ளின். ஸோ குழந்தை டாக்டர் இப்போ வந்து பீடியாட்ரிக்ஸ் நியூனேட்டாலஜிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தை ஃபஸ்ட்டு 1 days 2 daysலேயே எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உயிர் வாழ்கிறதுக்கு உணவு வேணும். ஸோ அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு 6 months பாலில் தான் இருக்குது, அம்மா பாலில் தான் இருக்குன்னா பால் எப்படி குடிக்கிறோம் அந்த வழிமுறையை சொல்லித்தரணும் அவங்களுக்கு. அந்த பெற்றோர்களுக்கு, ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல எனக்கு என்ன இருக்குன்ட்டு. ஸோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இட் இஸ் கரெக்டபிள். குழந்தையால் நல்லா பால் குடிக்க முடியும், நல்லா சாப்பிட முடியும், ஓரல் காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், அது போயிருக்கும், நல்லா பின்னால் சாப்பிட முடியும், இது மாதிரி பல்லையும் கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்ல முடியும். அப்புறம் உள்ளே இருக்க பேலட்டையும் ரிப்பேர் பண்ணலாம். இந்த லிப்பை வந்து யூஸ்வலாக 3 மாதத்தில் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. பேலட்டை வந்து பேச்சு வர நேரம் 10 மாதத்துலேருந்து 12 மாதத்தில் ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையில் பண்ண முடியும். இது வந்து குளோபலில் வேர்ல்டு வைடு 2000லேருந்து ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்ட்னு டு ரீச் த அன்ரீச்ட். நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 பேர் ஒரு 1000 லைவ் நார்மல் பஸ்ஸில் இந்த மாதிரி பிறவியிலேயே குறைபாடுகளோடு இருக்காங்க. கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட், அது கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைலை கொடுக்கணும். ஸ்மைலை கொடுக்கணும்னா அந்த உதடு பல்லெல்லாம் முக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லிப்பையும் பேலட்டையும் கரெக்ட் பண்ணுறோம். அந்த லிப்புக்கு பேலட்டுக்கு நடுவில் இருக்கிற டீத் பேரிங் செக்மெண்ட் ஆல்வியோலஸ் அது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் எங்களுடைய நண்பர்கள் தேவைப்படுறாங்க. யார் இந்த டென்டல், நாங்கள் வந்து டென்டல்னு சொன்னால் தான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோனேட்டிக் சர்ஜன்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பல்ல அழகுபடுத்துவோன்ட்டு இருக்கோம். அந்த பேலட்டை வந்து 10 மாதத்துல 12 மாதத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தை பேச ஆரம்பிக்கும். இது ரெண்டுத்துலேயும் முக்கியமாக என்ன ப்ராப்ளம் வந்துடும்னா இந்த இயர் ஓப்பனிங். ஏன்னா ஓரல் கேவிட்டி நேசல் ஒன்று இயர் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும். ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் வந்து சில பேருக்கு காது கேழாமல் போயிடும். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம், பீடியாட்ரிஷியன், பிளாஸ்டிக் சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அப்புறம் அந்த குழந்தைக்கு 3 மாதம் 10 மாதம் மயக்க கொடுக்குது மயக்க டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், பீடியாட்ரிக் சர்ஜன், ஆர்த்தோனேட்டிக் சர்ஜன். ஸோ ஒரு 6 டீம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஐடியா என்னென்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி அங்கே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுதான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வி ஆர் ட்ரைங் டு டெவலப். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலே முடிச்சு அவங்க வந்து காசு செலவழிக்கிற பற்றி யாருமே வருத்தப்படலாம். ஆனால் நான் இங்கேருந்து போகக்கூடாது. ஸோ எவ்ரிதிங் மஸ்ட் பி அவைலபிள் அண்டர் ஒன் ரூம். பீடியாட்ரிக் ஹெல்ப்பு, அனஸ்டெடிக் ஹெல்ப்பு, பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெல்ப்பு, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி ஆல்சோ. இஎன்டி ஒர்க் வேணாலும் இஎன்டி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிறவியிலேருந்து இவங்க வந்துட்டாங்கன்னா ஃபாலோ அப் வந்து அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்துட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு லிப்பை பண்ணுறோம், அதுக்கப்புறம் பேலட்டை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆல்வியோல் டீத் பேரி செக்மெண்ட் பண்ணுவோம், அப்புறம் மூக்கை கரெக்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ அந்த மூக்கு கரெக்ட் பண்ணுறது கரெக்டாக மேரேஜுக்கு ஒரு 2 மாதம் முன்னால் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைலை கரெக்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கோம். சில பேர் கம்மி ஸ்மைல் தெரியும். ஸோ ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 சர்ஜரியிலேருந்து 8 சர்ஜரி வரைக்கும் மினிமம் தேவைப்படும். மினிமம் 3 to 4 சர்ஜரிஸ், மேக்ஸ் 8 சர்ஜரிஸ் கரெக்ட் பண்ணுறது. இது பெரிய பிரான்ச். ஸோ இது பிளாஸ்டிக் சர்ஜன் தான் பண்ணுறாங்கன்றது. இப்போ அவர் சொன்ன ஒரு கிரே ஏரியா. பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லாத இடத்துல பீடியாட்ரிக் சர்ஜன் பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் இல்லாதத்துல ஓரோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகிடுதுன்னா உதடுன்னு வரும்போது ஸ்கின் இல்லையா வெளியில். ஸோ மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் நல்லா பண்ணுவாங்க. இதுதான் வர இப்போது ஹார்ட்டுக்குன்னா கார்டியாலஜிஸ்ட்னு தெரியும், இப்போ இதுக்குன்னா கார்டியாலஜிஸ்ட்னு தெரியும். ஐ மீன் ஓரோ மேக்ஸிலோஃபேஷியல் பிளாஸ்டிக் சேர்ந்து தான் பண்ணுவாங்கங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் லிப்பை பண்ணிடுறாங்க, பேலட்டை பண்ணிடுறாங்க, இந்த டீத் பேரி செக்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக உணவு இல்லாட்டா நீர் மூக்குக்கு போயிட்டுருக்கும். அந்த நேசல் டுவாங் சொல்லுவோம். அவங்க சரியான பேச்சு இருக்குது, அவங்களுடைய பேசுகிற பேச்சு வந்து க்ளீனாக இருக்காது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டபிள் ஆப்சண்ட் ஆகிடும்.
ஒரு பாதி மூக்கே ஆப்ரேஷன் ஆகிடும், இல்லை ஒரு கால் பாகம் அரை பாகம் லிட்டே ஆப்சண்ட் ஆகிருக்கும், இல்லை 2 கண்ணுக்கு இடைவெளி பெருசாக இருக்கும். இந்த சைனீஸ் நோஸ் சொல்லுவோம் இல்லையா, ஹைப்பர்டிலாரிசம். இன்னும் சில பேருக்கு நோஸே சப்பையாக இருக்கும். அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெமிஃபேஷியல் அட்ரஃபி, ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸே சின்னதாக இருக்கும், சுருங்கி போயிருக்கும். ஸோ இந்த கண்ணு இருக்கும், அது கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, இதெல்லாமும் இந்த இதில் வர்றது தான். அந்த ரேர் கிரேனியோஃபேஷியல் கிளப்ஸில் மூஞ்சி மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கல்னு சொல்ல மேலே கிரேனியோஃபேஷியல் அதுவும் சேர்ந்துருக்கும். சில பேர் கீழ்தாடையிலையும் அந்த மாதிரி கிளப்ட் இருக்கலாம். அப்போ கிளப்டும் போது இந்த எலும்பையும் கரெக்ட் பண்ணும், பல்லையும் கரெக்ட் பண்ணும், இதுக்கு மேலே இருக்க தோலையும் கரெக்ட் பண்ணால் ஒரு பூரண அறுவை சிகிச்சை கொடுத்தா தான் த ரிசல்ட், தி அவுட்கம் வில் பி வெரி குட், எஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்காக இருக்கும். ஓகே. ஸோ பிறவியில் இந்த பிளவு ஏற்படும்னு சொல்வீங்க இல்லையா, அது எதனால் ஏற்படுது ஆக்சுவலாக? அதான் இப்போ வந்து நிறையா ப்ரிவென்டபிள்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த செக்ஸுங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அந்த அல்ட்ராசவுண்ட் சொல்லக்கூடாதுன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிர் இன்கம்பேட்டிபிள் டு லைஃப்ங்கிற இது வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி சொல்லிடுறாங்க. இது கூட லிப்பு பேலட் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ நோ தி சர்ஜரிஸ் அட்வான்ஸ் டு ஃபீட்டல் சர்ஜரி. ஓகே, யூட்ரஸ்குள்ளே பண்ணலான்னா இன்னும் ஹை லெவல். இது அம்மா ஒரு லைஃப் இருக்குது, அது உள்ள யூட்ரஸ்குள்ளே இருக்கிற குழந்தையோட லைஃப், அது வந்து ஹைலி மைன்யூட் மைக்ரோ சர்ஜிக்கல் ஒர்க் மாதிரி வரும். இன்னும் அது வந்து இன்னும் இந்தியாவில் வரல. வந்து என்ன வச்சுங்களேன், டெலிவரி ஆகும்போது அந்த